வணக்கம். 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 இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஆரம்பிக்கணும்னா வீட்டில் இருக்கவங்களெல்லாம் சப்போர்ட் இருந்தால் தான் அவங்களால சாதிக்க முடியும். அதை பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள், யூடியூப் ஆரம்பிக்கணும்னா வீட்டில் இருக்கவங்க யார் யார் என்னென்ன சப்போர்ட் பண்ணணும்? என்னென்ன சப்போர்ட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணணும். டிவி பார்க்கக்கூடாது, சவுண்டு வைக்கக்கூடாது, அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த இது நார்மல் சப்போர்ட்டு. அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி எடிட் பண்ணுறது இல்லை அதில் என்னென்னமோ சொல்கிறாங்களே அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்கிறான்னா எதுக்குமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அது நாம்ளே கற்று அதை செய்யும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நமக்கும் கொஞ்சம் எழுத படிக்க கொஞ்சம் தெரிஞ்சிருந்து படிக்காதவங்க சாதிக்கிறாங்க. அது கூட யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணங்காட்டி தான் அவங்க சாதிக்கிறாங்க. நாமளே ஒருத்தரே எல்லாம் செய்யணுன்ட்டாக்கா அது முடியாது. அதனால தான் கொஞ்சமாவது எழுத படிக்க தெரிஞ்சு நமக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்ம கரெக்டான முறையில் வீடியோ அப்லோட் பண்ணால் நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலாம் மாதம் ஆனால். இப்போ என்ன மிஸ்டேக் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் யூடியூப் பொறுத்த வரைக்கும் தம்ப்நெயில் கரெக்டாக வைக்கணும். தம்ப்நெயில் பார்த்து தான் நிறையா வீடியோவை கிளிக் பண்ணுறாங்க. அந்த தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம எடுக்கிறத அப்படியே அதுலேயே ஒரு ஃபோட்டோ வரும், அதையே நம்ம வச்சு விட்டுறோம். அது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் உள்ளே என்ன இருக்குது வீடியோ. அப்புறம் ஒரு எழுத்து போடணும், ஒரு நல்லா சுற்றிலும் ஒரு கரெக்டாக ஒரு எழுத்து போடுறதுக்கு நமக்கு தெரியணும். அதுக்கும் தெரியறதில்ல. இந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே அது சப்போர்ட் பண்ணுறதில்ல. முதல்ல நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்கிறீங்கன்னா முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் கேட்டுங்க, இந்த மாதிரி நான் ஒன்று செய்ய போகிறேன், அதுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் உதவி பண்ணுவீங்களா? இல்லை உங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையும் இல்லை, நீங்கள் யாருக்கையும் நம்ப வேண்டியதே இல்லை, நீங்களே செஞ்சிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா தெரியாதவங்களுக்கு வீட்டில் இருக்கவங்க உதவி பண்ணணும். ஏதாவது பண்ணி கொஞ்சம் எல்லாம் இந்த மாதிரி நம்ம சந்தேகம் தான் கேட்குறோம், மற்றதெல்லாம் நாமளே செஞ்சிடறோம். ஆனால் சரியாக வியூஸ் போகலன்னா அது போய் கொஞ்சம் இந்த இதில் அனலிட்டிக்ஸில் போய் பார்க்கணும், ஏன் வியூஸ் போகலன்னு கேட்கலாம். கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்குறதுக்கு நமக்கு அந்த இங்கிலீஷ் வேர்டில் தான் வரும், அது தெரியணும். இதுக்கெல்லாம் நமக்கு ஒருத்தருடைய உதவி, எந்த உதவியுமே பண்ணாமல் வீட்டில் இருக்கவங்க பெண்களே நல்லா சமையல் வீடியோ போட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா சப்போர்ட் இருக்கிறது இல்லை. நிறைய வீட்டில் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, வீட்டில் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய பெண்கள் பாதியிலே நிறுத்திடுறாங்க வீடியோ. இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப டைம் எடுக்கும்போது நமக்கே ஒரு முடியாமல் ரொம்ப மன உளைச்சலில் தான் நம்ம போட்டுட்ருப்போம். இதில் வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணமே வராமல் போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். அது சாதிக்கணுன்னா வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட்டாக இருந்தால் தான் அது எந்த ஒரு பெண்மணியாக இருந்தாலும் சாதிக்க முடியுமா. சாதாரண சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய லெவலில் வேலையாக இருந்தாலும் 8 ஹவர்ஸ் வேலை செஞ்சு தான் ஆகணும். பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்க நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறையா ஒர்க் பண்ண ஆளுங்க வச்சு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வீட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தால் முடியுமா? பெண்கள் ஏதாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு எத்தனை பேர் வீட்டில் உதவி பண்ணுறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு வெளியே கடத்தருவுக்கு போய் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு வீட்டில் சப்போர்ட் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்லேயே கூட முகம் காட்டி போடக்கூடாதுன்ட்டு அதுவும் சொல்லுவாங்க, அதுவும் பிரச்சனை வரும். நம்ம நீட்டாக தானே போடுறோம் சமையல் வீடியோ தானே, அது சில பேர்த்துக்கு வீட்டில் இருக்கவங்க பிடிக்காது, மாமியாருக்கு பிடிக்காது, கணவனுக்கு பிடிக்காது. இந்த மாதிரிலாம் நிறைய பெண்கள் கை மட்டும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முகம் காட்டாமல் வீடியோ போட்டால் சேனல் கட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குரலி கிளம்பிகிட்டு இருந்தது. அந்த மாதிரியும் வரப்போகுது அப்படின்னாங்க. அப்படி இல்லை, அந்த மாதிரி வியூஸ் நிறைய போகாது, போடுவாங்க. கையை மட்டும் காட்டி சமையல் வீடியோ போடுறாங்க. ஆனால் அது எத்தனை வீடியோ போகுது, எல்லாருக்குமா போகுது, லட்சக்கணக்கில் மாசானா சம்பாதிக்கிற மாதிரி வருமா? அது பார்க்கணும். அது ஆமாம், அது இல்லை, அதை பார்க்கணும். இந்த மாதிரி நிறையா மிஸ்டேக் நடக்குதுங்க. ஒரு வீடியோன்னா என்னன்னா, சும்மா நம்ம பேசுகிறோம் நல்லாவே இருக்கும், ஆனால் அதுக்கு ஒரு எப்படி ஒரு ஊருக்கு போகணுன்னு ஒரு ரூட்டு தேவை, அதுக்கு உண்டான டிக்கெட் தேவை. அந்த டிக்கெட் எடுத்தால் தான் அந்த ஊருக்கு போக முடியும், நம்ம வேறு ஊருக்கு போக முடியாது இல்லைங்களா. அந்த மாதிரி தான் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா இதில் முன்னாடியே பாருங்கள், இந்த வீடியோ எடிட்டிங்கில் முன்னாடியே போடுவோம், அந்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் முன்னாடி வரும் பாருங்கள், அது பண்ணணும். இந்த வீடியோ நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம், இத்தனை பேர் வராங்க, அந்த மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ எடுக்க நம்ம சொந்த பந்தமாக யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. என் மூஞ்சி காட்டாத, நான் வரமாட்டேன் அப்படிம்பாங்க. அந்த ஒரு இதுவும் இருக்குது. ஏன்னா எல்லாருமே நாம்ளே முகம் காட்டி போடுறதுக்கு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சு நம்மலாம் பண்ணுறோம். நாம் புதுசாக நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை யாராவது வந்தாலும் அவங்க வீடியோ எடுக்கலாம், அவங்க பார்த்தா என்ன காட்டாது அப்படிம்பாங்க. நமக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக போயிடும்.
என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. நாம வந்து சமைச்சது எடுத்துட்டு தான் இருப்போம். ஆனா டக்குன்னு அவங்க அதை சொல்லிடுறாங்க. ஆமாம், சமைச்சது எடுத்துகிட்டு இருப்போம். அப்புறம் ஏதாவது கெஸ்டரை வந்து அவங்களையும் சேர்த்து காட்டும் போது ஒரு கலகலன்னு இருக்கும். நிறையா இல்லை குழந்தைங்களையும் காட்டக்கூடாது, பெரியவங்களையும் காட்டக்கூடாது, இந்த மாதிரிலாம் ஒரு ரூல் சொல்லும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நினைப்போம் நம்ம வீடியோவுக்கு நாம் தான் உழைக்கணும், மற்றவங்க நம்பி நம்ம இல்லை. மற்றவங்க அவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அதையும் சும்மா சொல்லக்கூடாது. அப்புறம் அவங்க வீட்டில் யாராவது எதை சொல்லுவாங்கள்ல, என் பொண்ணை ஏன் காமிச்ச, என் மனைவி ஏன் காமிச்சேன்னு கேட்டாலும் கேட்பாங்க. அந்த இதுவும் இருக்குது. அதனால் நம்ம யாரையும் நம்பியும் கூட நமக்கு ஒரு எழுத படிக்க தெரிஞ்சால் நம்ம தம்ப்லைன் கரெக்டாக வச்சுக்கலாம், நம்ம டைட்டில் எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் ஏதோ ஏன் வியூஸ் போகல அப்படின்ட்டு நம்ம ஒரு மெசேஜ் பண்ணி நம்ம கேட்க தெரியணும். அதை கூட யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. வீட்டுங்க ஆமாம் இதே தான் வேலையா, எங்களுக்கு வேலை இல்லையா அப்படின்னு போயிடுறாங்க. அவங்க வந்து அவங்க வேலை தான் பெருசாக பார்க்குறாங்க. நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி அது கொஞ்சம் நேரம் ஆகும், எதுலேயோ போங்க லென்த்தாக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரின்ட்டு. அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி கேட்கணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் வேணும், படிச்சிருக்கணும். நமக்கு படிக்கவே தெரியாமல் நம்ம வந்து இப்படி தான் போகும். சாதிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ஆனால் சாதிப்போம். சாதிக்க மாட்டோன்னு சொல்ல, அதாவது ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு 2 நாளில் ஒரு 1000 வியூஸாவது போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 100 தான் போகும். அது காரணம் நம்ம ப்ராப்பராக ரெடி அந்த அளவுக்கு ஒர்க் முடியல. அந்த தமிழ்ல இருந்து என்னமோ சொல்றாங்க, தமிழ்னு சொல்றாங்க, டேக் அதெல்லாம் நம்ம போடணும், டேக் போடணும், டிஸ்கிரிப்ஷனுங்கிறாங்க, அப்புறம் ஹேஷ்டாக்னு சொல்றாங்க. இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் வந்து போட்டிங்கன்னா தான் வந்து அப்புறம் இந்த ப்ரைவேட்டில் வச்சு அன்லிஸ்டில் என்னமோ சொல்கிறாங்க, இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நாமளே வந்து ஏன் போகல, எந்த மாதிரி போகணுன்னு யூடியூப் சேனலெல்லாம் இந்த டெக் சேனல்லாம் சொல்லுவாங்க. அதை பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க ப்ரைவேட்டில் வச்சு நீங்கள் இந்த டைமுக்கு இப்படி வீடியோ போடுங்க, ஒரே டைமில் வீடியோ போடுங்க அப்படின்னு. எல்லாம் சரி தான், ஆனால் நம்ம எடுத்துப்போம், கஷ்டப்பட்டு எடுப்போம். ஆனால் நம்ம போடுற விதம் சரியில்லாமல் நம்ம ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்குது, ரொம்ப மாதம் வருஷமே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. சாதிக்கக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தும் நம்ம சாதிக்க முடியாமல் போயிடுறோம். அதுதான் வந்து பெரியது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய கடை ஓப்பன் ஆகுதுன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அவங்க பிராண்டடாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த கடை ஓப்பன் பண்ணுற நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க, ரிச்சாக பண்ணுறாங்க. அதனால் நமக்கு தெரியுது. அதே ஒரு சின்ன கடை வந்து ஓப்பன் பண்ணால் நமக்கு அவ்வளோ தெரியாது. யார் இவங்க புதுசாக வர்றாங்க, அவங்க புதுசாக வந்து பழகி நல்லா ப்ராடக்ட் கொடுத்து நல்லா ரீச் ஆகி பெருசாக வரங்காட்டி தான் நமக்கு தெரியும். ஆனால் பெரிய பிராண்டு அப்படி இல்லை, வரும்போதே நல்லா ருக்காக தெரியும். நிறைய விளம்பரம் அந்த மாதிரி தான். இப்போ நம்ம வீடியோ எடுத்து சுமாராக நம்ம அப்படியே எடுக்கிற வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணும்போது அதுக்கு சரியான கீவேர்டு கொடுக்கறதில்ல, தம்ப்லைன் கொடுக்கறதில்ல, டைட்டில் வைக்கிறதில்ல, ஹேஷ்டாக்கு, டேகு இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் எப்படி ஒரு நமக்கு இங்கிலீஷ் படிக்காமல் அந்த தெரியும்னா வீட்டில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணணும். அதை நம்ம வீடியோ எடுத்து கொடுத்தாலும் அவங்க வந்து போட்டு தரணும், பண்ண மாட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒத்துழைப்பு இருக்கணும், மாமியார் ஒத்துழைப்பு இருக்கணும், வீட்டில் பிள்ளைங்க. நம்ம வீடியோ எடுத்து வாய்ஸ் இருக்கான்னு கூட அந்நேரம் தான் சீரியல் ஓடிட்டு இருக்கோம், சவுண்டு வந்து வச்சுக்கிட்டு கேட்டுட்ருப்பாங்க. அது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ குழந்தைங்களாம் தூங்கின வாட்டி தான் நம்ம நடுஜாமத்தில் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டில். அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க சாயங்காலம் தான் வருவாங்க. அவங்களையெல்லாம் பார்த்துட்டு நடுஜாமத்தில் உட்காந்துக்கிட்டு வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவங்கெல்லாம் இருக்காங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுலாம் வீடியோ போட்டு சாதிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சமாவது ஒரு ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா கூடி சீக்கிரமே சாதிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி நாமளே கஷ்டப்பட்டு புரிஞ்சு வந்து அது யூடியூப் பொறுத்த வரைக்கும் யாருக்கு எப்போ வியூஸ் போகும், எப்போ ரீச் ஆகும், எப்போ சாதிப்போன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நல்ல கண்டென்ட்டோ ஒரு நல்ல கண்டென்ட்டு, நல்ல சமையல், நல்ல ஒரு டிப்ஸு, நல்ல மாதிரி வீடியோ இருந்துச்சுன்னா ஒரு வீடியோ இல்லைனாலும் எந்த வீடியோவானாலும் தூக்கி கொடுத்துரும். ஆனால் வந்து எல்லாருமே சாதிக்கலாம். ஆனால் முறையான முறையில் கரெக்டான முறையில் நம்ம வந்து அதெல்லாம் போட்டுட்டு செய்யும்போது கூடி சீக்கிரமே சாதிக்க முடியும். இல்லைன்னா வந்து நம்ம தெரியல நம்மளால் இவ்வளோதான் முடியுதுன்னு செய்யும்போது கொஞ்சம் லாங்காக எடுத்துக்குது, டைம் வேஸ்ட் ஆகுது. அப்புறம் நமக்கும் மன உளைச்சல் ஆகும், ஏன் வியூஸ் போக மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த 4000 வாட்ச் அவர் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். அந்த ஒரு வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த வாட்ச் அவர் வந்து இந்த பரமபதம்ன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். போயிட்டு ஏறி நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதெல்லாம் வாட்ச் அவர் கம்மியாகி ஏறிட்டே இருக்கும். அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டம். இப்போ போடுற வாட்ச் அவர் ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படியே இருக்கும். இப்போ 1000 வாட்ச் அவர் வந்துருச்சிங்களா, அது அப்படியே இருக்கும். நீங்கள் அடுத்த வீடியோ போட்டிங்கன்னா
அது ஒரு 1000 வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 மணி நேரம் சேர்ந்துக்கும், 1003 மணி நேரம் அப்படியே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வருஷம் கழித்து போடும்போது அந்த 4000 வாட்ச் அவர் வந்து அதுக்கு வருஷத்துக்கு உண்டான கம்மி பண்ணிடும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் போடுறதெல்லாம் வேஸ்ட்டு, ஏறுது யூடியூப் மட்டும் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களால் சாதிக்க முடியும். அதாவது சில்வர் பட்டனோ டாலரோங்கிறதுக்காக நான் சொல்ல, வாட்ச் அவர் அந்த முதல் இது ஸ்டெப்பை நீங்கள் தாண்டிடணும். 4000 வாட்ச் அவர், 1000 சப்ஸ்கிரைபர், இதை நீங்கள் தாண்டிட்டிங்கனாலே உங்களுக்கு அடுத்ததெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் தான். எப்போ வேணாலும் ஒரு டாலர் வந்துடும், என்ன வேணாலும் நடக்கலாம். அது ஒரு வீடியோனாலும் உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் போணுச்சுன்னா உங்களுக்கு டாலர் வர ஆரம்பிச்சிருக்கும். மந்த்லி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதுதான் வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இல்லை உங்களுக்கே நல்லா கொஞ்சம் நாலேஜு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யூடியூப் ஆரம்பித்து நல்லா சம்பாதிக்கலாம். இதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப் ஆரம்பிங்க. 3 மாதம் 6 மாதம்தான் 4000 வாட்ச் அவர் வரத்துக்கும் 1000 சப்ஸ்கிரைபர் வரத்துக்கும் 3 மாதம் 6 மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் வந்துடலாம். ஹார்ட் ஒர்க்குன்ட்டே இல்லை, நீங்கள் வாரத்துக்கு ஒரு 3 வீடியோ அதுதான் அந்த இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 மாதம் தொடர்ந்து இதே கணக்காக வச்சுக்கோங்க, 6 மாதத்துக்குள்ளே சாதிச்சிடலாம். அதுக்கப்புறம் வாட்ச் அவர் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாது, நீங்கள் கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆகாது. கரெக்டாக வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த நீங்கள் பொசிஷனுக்கு போகலாம். வீட்டிலேருந்து சம்பாதிக்கிறது எப்படிங்கிற மாதிரி வீட்டிலேருந்து இதுவும் சம்பாதியம் தான், இதுவும் ஒரு வேலை தான். நம்ம வெளியில் போய் 10 மணி நேரம் நம்ம 9 மணி ஆகுது இல்லையா, அங்கங்கே பாருங்கள் லேடிஸ் பறந்து போயிட்டு இருப்பாங்க, நடக்க மாட்டாங்க. ஐயோ 1 நிமிஷம் லேட் ஆனாலும் சம்பளம் பிடிச்சிக்கிறாங்க. ஏன் அது நம்ம வந்து வீட்டில் வந்து கரெக்டான டைமுக்கு நான் வீடியோ போடுவேன், கரெக்டான டைமுக்கு நம்ம எடுக்கணுன்ட்டு நமக்கு தோண மாட்டேங்குது. நாம்ளே செய்யும்போது நமக்கு ஒரு அசால்ட்டு வந்துடும். அந்த அசால்ட் இல்லாமல் வாரத்துக்கு 3 வீடியோ போடணும் அப்படின்னு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வாட்ச் அவர் வந்துடும், நல்ல சப்ஸ்கிரைபரும் வந்துடும். உங்களுக்கே தெரியும், போட போட கண்டென்ட் நல்லா கிடச்சிரும். கண்டென்ட் என்ன மாதிரி போடணும், எப்படி போகுது, உங்கள் வீடியோ ஒன்று போணுச்சுனாலும் அதை வச்சே நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் இப்போ வந்து கஷ்டப்படணும். ஆனால் இடையில நிறைய பிரச்சனை வரும், உடம்பு கெட்டு போகும். இப்போ எங்களுக்கே கூட பாருங்கள் 2-3 வாரமாக ஹாஸ்பிட்டல்னு போயிட்டு இருந்தனால கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு தாமதம் ஆகிடுச்சு. இதெல்லாம் தவிர்க்க முடியாது தான், இருந்தாலும் அதை அடுத்தது வந்து அதை மேனேஜ் பண்ணிட்டு போட்டுகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் முழு ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் யூடியூப்பில் சாதிக்கலாம் 6 மாதத்தில். அந்த அளவுக்கு வந்து இதில் யாருக்கு 6 மாதங்கிறது, சில பேர் 1 மாதத்துலேயே சாதித்தவங்களும் இருக்காங்க. அதனால் எல்லோரும் யூடியூப்பில் வீட்டில் இருக்கிற பெண்கள் சம்பாதிக்க ஒரே இதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே போக முடியாதவங்க அவங்கவுங்க தெரிஞ்ச வேலையை நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சாதிக்கலாம். இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.